கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே. ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேர்களாக்கி உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்ததாமே நம்மையும் இந்த ஆராதனை வேளை நிகழ்வையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். இரக்கங்களின் பிதாவே, எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றே, தர்மியான காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். 11வது மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியாகும். 2024ஆம் ஆண்டில் 11 மாத காலங்கள் எங்களை கண்ணின் மணியைப் போல நீர் காத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றையும் திரும்பி பார்க்கின்றோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் வாசிக்கின்ற வண்ணமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்தும்படியான அருளை தாரும். இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தள்ளும். எங்கெல்லாம் இந்த வார்த்தைகள் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் தேவனுடைய பிரசனம் இறங்கி, தேவனுடைய ஆவி இறங்கி, சகலத்தையும் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டியல் வேண்டும் என்று மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடும் வண்ணமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பகலோன் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரீகமே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கிடவோம். சற்று நேரம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய பாவத்தை
தேவனுடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாமல் இருக்கின்ற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கின்றார். தன் பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடை மாட்டார்கள். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவர்களோ இரக்கம் பெறுவார்கள். மனம் திரும்புவோம், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. பாவத்தை அறிக்கை செய்த நாம் அனைவரும் விசுவாசத்தோடு கூட பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் இப்பொழுது பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு தந்தருளி நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். இன்றைய நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 6 வரை. ஏசாயா 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 6 வரை. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆளோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். அமளியா யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. மீண்டும் ஒரு விசையாக நாம் ஒன்றுபட்டவர்களாக தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுபண்ணுமாக ஞான கீர்த்தனைகளிலே கும்பிடுகின்றேன் நான் கும்பிடுகின்றேன் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். Wow.
எனக்கு அருமையான தேவனுடைய சனமே, இந்த நாளிலும் கூட நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள இருப்பவர் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய சபை போதகராக தம்முடைய திருப்பணியை ஆற்றி வருகின்ற அருள் திரு டேவிட் லிவிங்ஸ்டன் ஐயா அவர்கள். அருள் திரு டேவிட் லிவிங்ஸ்டன் ஐயா அவர்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுகின்றார். விசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய செய்தியை இப்பொழுது நாம் கேட்போம். கிறிஸ்துவுக்குள் அன்பான ஃபீபா ரேடியோவின் ஆராதனை வேளை நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே, இந்த நவம்பர் மாத இறுதியில், குறிப்பாக இயேசுவின் வருகையை எதிர்நோக்கும் காலம் என்று அழைக்கக்கூடிய அத்வந்து நாட்களிலே காணப்படுகின்றோம். இந்த நாளின் செய்தியை நாம் ஆண்டவருடைய வருகையை முன்வைத்து நாம் தியானிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருளின் வெளிச்சமாக வந்தார். அதை குறித்து நாம் தியானிப்பது அவசியம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று வாசிக்கின்றோம். நம்மை படைத்த நமது அன்பு ஆண்டவர் ஒளியாக இருக்கிறார், வெளிச்சம் தரக்கூடியவராக இருக்கிறார், நம்முடைய இருளை மாற்றி அமைக்கிறவராக காணப்படுகிறார். வெளிச்சம் அல்லது ஒளி என்று ஆண்டவரை அழைக்கும்போது அது அடையாளப்படுத்துவது என்ன? சிம்பாலிசம் ஆஃப் த லைட் என்னவென்றால் ஹோலினஸ் அல்லது பரிசுத்தம், ஆண்டவருடைய அன்பு, அவருடைய தயவு, உண்மை, இரக்கம், அவருடைய நற்குணங்கள், அவருடைய நீதி என்று இந்த வெளிச்சம் அல்லது ஒளி என்ற வார்த்தைக்கு பின்பதாக காணப்படக்கூடிய அவருடைய குணலட்சணங்களை நாம் அறிகின்றோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை என்று வாசிக்கின்றோம். ஆண்டவர் இப்படி ஒரு ஒப்பற்ற, நிகரற்ற, உன்னதமானவராய் காணப்படும்போது, இந்த பூமியிலே, இந்த பாவம் நிறைந்த பூமியிலே அவர் மனித உருவாக அவதரித்தார். இதை இயேசுவின் காலத்திலே வாழ்ந்த அறிஞர்களால் கூட, தத்துவ ஞானிகளால் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. எப்படி பரிசுத்தமுள்ள தேவன் பாவம் நிறைந்த உலகத்திலே இறங்கி வர முடியும்? அது சாத்தியமில்லை என்று கேட்டார்கள். ஆனால் அவர் வந்தார். அதை எப்படி விளக்கினார்கள் தெரியுமா? இருளிலே வெளிச்சம் பிரகாசித்தது என்று விளக்கினார்கள். இருட்டாக இருந்துச்சுன்னா அதில் வெளிச்சம் வருவதற்கு சாத்தியம் இருக்குத்தானே? வெளிச்சம் வந்துச்சுன்னா இருள் அகலும். அதுபோன்றுதான் ஆண்டவரும் ஒளியான தேவன் இந்த இருளிலே பிரகாசித்தார், இங்கு வந்தார் என்று அவரை குறித்து தத்துவ ஞானிகளுக்கு விளக்கப்பட்டது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே யோவான் எழுதினார், ஏனென்றால் இருள் நீங்கி போயிற்று, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது என்றார். ஆண்டவர் எதற்காக ஒளியாக வந்தார்? அவர் நமக்காக வந்தார், இருளில் இருக்கும் நமக்காக வந்தார். யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். நமக்காக வந்தார், நம்முடைய இருளை நீக்கும்படியாக வந்தார். அவருடைய ஜீவன் நமக்கு ஜீவனையும் பலத்தையும், அவரை போன்று ஒளியிலே நடக்கவும், ஒளியை தரிசிக்கவும், ஒளியை பிரதிபலிக்கவும் உதவியாக அமைகின்றது என்பதை நாம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்வோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்களிலே, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று போடப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் இன்று தனிப்பட்ட விதத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருளை போக்கும் ஒளியாக இருக்கிறார். இதை எப்படி புரிந்து கொள்வது? முதலாவது, அவர் நமக்குள் இருக்கும் இருளை மாற்றும் ஒளி. நமது இருள் என்னென்ன நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதோ அவைகள் அனைத்தையும் ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஆவியினாலே வெளிச்சத்திற்குள்ளாக கொண்டு வருகிறார். நம்மை வெளிச்சம் பிரவேசிக்கும்படியாக நம்மை நாம் திறக்கும்போது, இருளாயிருக்கும் நமக்குள்ளே இந்த வெளிச்சத்தை அனுமதிக்கும்போது நமது இருள் மாறி வெளிச்சம் பிறக்கிறது. இருள் என்றால் பாவ வாழ்க்கையும் இறைவன் இல்லாத வெறுமையையும் அல்லது ஆவிக்குரிய விதத்திலே மரித்த நமது வாழ்க்கையும் குறிக்கின்றது. ஆண்டவர் இயேசு நமக்குள்ளே வரும்போதோ நமது பாவ வாழ்வு மன்னிக்கப்பட்டு, மறக்கப்பட்டு, அழிக்கப்பட்டு, இறைவன் நமக்குள்ளே அவதரித்து ஆவிக்குரிய வாழ்க்கை ஜீவன் பெற்று உயிருள்ள வாழ்க்கையாக மாறுகிறது.
யோவான் 12:46 என்னிடத்திலே விசுவாசமாயிருக்கிற எவனும் இருளிலே இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் என்றார். பிரியமானவர்களே, இருளிலே இந்த உலகம் காணப்படுகிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். நாமும் அப்படிப்பட்ட ஒரு இருளிலே காணப்படும் பாவியாகிய மனிதனும் மனுஷியுமாகத்தான் காணப்பட்டோம். ஆனால் ஆண்டவர் இயேசு நமது இருளிலே அவர் வெளிச்சத்தை வீசி பிரகாசிக்க வைக்கிறார். இருளை மாற்றி ஒளியை நமக்குள்ளே தருகிறார். ஒரு புது வாழ்வை, புதிய அத்தியாயத்தை, ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை தருகிறார் என்று அவரே மிகவும் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறார். இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளும்போது வேதவசனம் நமக்கு உதவி செய்கின்றது. பேதுரு எழுதுகிறார், 1 பேதுரு 4:3 சென்ற வாழ்நாட்காலத்தில் நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காமவிகாரத்தையும் துரிச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டுச் செய்து வெறிகொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். நமது பழைய வாழ்க்கையின் நிலைமையை இங்கே அவர் விவரிக்கிறார். 1 பேதுரு 2 9-11 நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று நம்முடைய மாற்றத்தை இங்கே எழுதுகிறார். இருளில் இருந்த நம்மை, அந்தகாரத்தில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒரு ஒளியினிடத்திற்கு ஆண்டவர் இயேசு திருப்பி ஒரு புதிய மகிழ்ச்சியும் பரிசுத்தமும் நீதியுமான வாழ்க்கையை தந்திருக்கிறார் அல்லவா? அப்படியென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 11 நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி என்று போடப்பட்டிருக்கிறது. அந்தகார கிரியைகளாகிய மாம்ச இச்சைகளை விட்டு விலகி நமக்கு பரிசுத்தமும் ஒரு புதிய சுத்தமான வாழ்க்கையை கொடுத்த, ஒளியை கொடுத்த ஆண்டவர் இயேசுவிடத்திலே நாம் ஒளியோடு ஜீவிக்க வேண்டும், வெளிச்சத்திலே வாழ வேண்டும். இரண்டாவதாக, இருளில் இருக்கும் நம்மை மீட்கும் ஒளியாக வந்தவர் இயேசு. முதலாவது இருளை மாற்றுகிறவர், இப்பொழுது இருளில் இருந்து மீட்பவர். அப்படியென்றால் இங்கே இருள் என்ன அர்த்தத்திலே சொல்லப்பட்டுள்ளது? பிரச்சனைகள், கட்டுகள், பிசாசினால் வந்த தொந்தரவுகள், நம்முடைய வாழ்க்கையிலே அழிவின் பாதையிலே அல்லது குறைவுகளோடு, வருத்தத்தோடு, வேதனையோடு, கட்டுகளோடு, இக்கட்டுகளிலே சிக்கித் தவிக்கும் ஒரு வாழ்க்கை. இது இருள். இந்த இருளிலிருந்து ஆண்டவருடைய ஒளி நம்மை மீட்டெடுக்கிறது. நம்மை மீட்கும் ஒளியே அவர். நான் சொல்வது சரிதானே? ஆம், வசனத்திலே பார்ப்போமே. யோபு 30:26 நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது என்று தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு ஏற்பட்ட தீங்குகளை இருள் என்று விவரிக்கிறார். சங்கீதம் 91:6 இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். இருள் என்றால் கொள்ளை நோய், பாழாக்கும் சங்காரம் என்று விவரிக்கப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட ஒரு இருளிலிருந்து ஆண்டவர் நம்மை வெளிச்சத்திற்குள்ளே விடுதலையாக்குகிறார் என்று வாசிக்கின்றோம். அந்தகாரத்திலும் மரண இருளிலுமிலிருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஒளி உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டுகளையும் அறுக்கும். விசுவாசிக்கிறீர்களா? அதை அறுக்கத்தான் உங்கள் இருளிலே அவர் வெளிச்சமாக வந்தார். இருளிலிருந்து உங்களை தூக்கி எடுக்கும்படியாக வந்தார். மட்டுமல்ல, இருள் என்றால் பொய், புரட்டு என்று பிறர் நம்மை அவதிக்குள்ளாகும் சூழ்நிலைகளையும் அர்த்தப்படுத்துகிறது. தானியேல் 2:22 அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்திலே தங்கும். என்னிடத்தில் அறிவு மிகவும் மிகவும் குறைவு. மக்கள் என்ன பிரச்சனைக்குள்ளாக்குறாங்க, எனக்கு அதிலிருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு தெரியல, எனக்கு பின்பதாக என்ன சதி நடக்குதுன்னு தெரியல என்று சொல்லுகிறீர்களா? ஆண்டவர் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர், வெளிச்சத்திலே நம்மை கொண்டு வருகிறவர், தூக்கி விடுபவர். யோபு 18:16 இருள் நரகம் என்ற அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வெளிச்சத்தில் இருந்து இருளில் துரத்திவிடப்பட்டு பூலோகத்திலிருந்து தள்ளுண்டு போவான். ஆக இருட்டு அல்லது இருள் என்ற அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையின் இக்கட்டுகளை, முடிவிலே நரகத்திலே ஒரு மனிதன் செல்லும் நிலையையும் குறிக்கிறது. ஆனால் ஆண்டவர்
ஒளியாக வந்து இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலையிலிருந்தும் நம்மை தூக்கி எடுக்கிறார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று போடப்பட்டிருக்கின்றது. எப்படிப்பட்ட இருளாயிருந்தாலும் ஆண்டவர் ஒளியாக வந்ததினால் உங்களை அதிலிருந்து தூக்கி எடுப்பார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இருளிலே வெளிச்சமாய் வந்த ஆண்டவர் எதற்காக என்ற காரணத்தை நாம் புரிந்து கொள்ளும் விதம். மூன்றாவதாக, ஆண்டவர் ஒளியாய் இருக்கிறார் என்றால் அது இருளிலே நம்மை பிரகாசிக்க வைக்கும் ஒளி. இந்த உலகம் இருள்தான். பிரச்சனைகளும் பாடுகளும், என்னடா அந்த உலகம் இருட்டாக இருக்குதே என்று இருளுக்கு எதிராக பேசி பேசி நாம் வாழாதபடிக்கு அந்த இருளிலே ஒரு வெளிச்சமாக காணப்படும்படி நாம் காணப்பட வேண்டும், நாம் திகழ வேண்டும். ஆண்டவர் இந்த இருளிலே நம்மையும் ஒரு வெளிச்சமாக வைக்கிறார். அவருடைய வெளிச்சத்தை பெற்று நாம் பிரகாசிக்கும் போது அவருடைய வெளிச்சம் இந்த இருளிலே பிரகாசிக்கும். உங்களுடைய வாழ்க்கை இந்த பூமியிலே இருளை விளக்கும் ஒரு சிறு ஒளியாக மாறும். நாம் ஒளி அல்ல, ஆனால் அவருடைய ஒளி நமக்குள்ளாய் பிரகாசிக்கும். எப்படி சூரியனில் இருக்கக்கூடிய வெளிச்சம் நிலவின் மேல் பட்டு இரவிலே நமக்கு நிலவின் வெளிச்சத்தை தருகிறதோ, நாமும் இயேசுவின் வெளிச்சத்தை பெற்று இந்த உலகத்திலே ஒரு வெளிச்சமாய் காணப்படுவோம். இதையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14-16 வசனத்திலே, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா எப்படி நம்ம அந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கணுமா? அதையும் ஆண்டவர் 16ஆம் வசனத்தில் எப்படியாக விளக்குகிறார். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று போடப்பட்டிருக்கிறது. இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியவும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். இந்த உலகத்தின் பிரகாரமாக நாம் இருக்க வேண்டாம், மனம் புதிதாகி மறுரூபமாக வேண்டுமாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10-13 வசனங்களில், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கடிந்து கொள்ளணுமா, இல்லது பிறருக்கு கவர்ச்சியாக இருக்கிறது என்று உலகத்தின் வழியிலே செல்ல வேண்டுமா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்களிலே, அவர்களால் ஒளிப்பிடத்திலே செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாயிருக்கிறதே. என்னது? ஒளிப்பிடத்திலே செய்யக்கூடிய காரியங்களை வெளிப்படையாக செய்து இசை நடனம் என்று அவலட்சணமாக இருக்கிறதாம். அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகுகிறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது என்று எவ்வளோ அழகாக இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் காணப்படணும்னு சொல்லுது பாருங்க. அதே அதிகாரம் 17-20 வசனங்களில், ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள், துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். உங்கள் பாட்டும் உங்களுடைய நடனங்களும் உங்களை வெறி கொள்ள வைக்கக்கூடாது. துன்மார்க்கத்திற்கு ஏதுவாக உங்களை நடத்தக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? ஆவியினாலே நீங்கள் நிறைந்து. ஆவியினால் நிறைகிறதுனா என்னன்னா, ஆண்டவருடைய ஆவி பரிசுத்தத்தை உண்டாக்கும், பயபக்தியை உண்டாக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆவி உங்களுக்குள்ளே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி, நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்தென்று போடப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாட்டுகள் ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவுக்குள்ளாக புத்தி சொல்லுவதற்கும், இருதயத்தில் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவதற்கும், அவரை ஸ்தோத்தரிப்பதற்கும் தான் பயன்பட வேண்டுமா? பிரியமானவர்களே, உங்களுடைய வெளிச்சம் இருளிலே பிரகாசிக்க வேண்டுமே ஒழிய இருளோடு போய்விடக்கூடாது. நற்காரியங்களை நாம் செய்ய வேண்டுமா? ஏசாயா 58ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தைப் போலாகும் என்று போடப்பட்டிருக்கிறது. இருளை மாற்றும் ஒளி. நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் எப்படி ஒளியாக செயல்படுகிறார்? நமது இருளை மாற்றி பாவ வாழ்விலிருந்து விடுபட்டு
பரிசுத்தத்தையும் நன்மையையும் ரட்சிப்பையும் கொடுக்கக்கூடிய ஒளியாக செயல்படுகிறார். அவருடைய ஒளி பிரகாசிக்க தொடர்ந்து நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இருளிலே வெளிச்சமாய் பிரகாசித்த உம்மை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையின் இருளை அகற்றிய தேவன், இருளிலிருந்து தொடர்ந்து எங்களை மீட்டு உம்முடைய வெளிச்சம் எங்களை பிரகாசிக்கும்படி செய்வதாக. அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொண்ட அருள் திரு டேவிட் லிவிங்ஸ்டன் ஐயா அவர்களுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவருடைய திருச்சபை ஊழியத்தையும் அவருடைய குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை கேட்ட நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் யாவருமாக ஒன்றிணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற வகையிலே கிறிஸ்து சபை பாமாலைகளிலே நல் மீட்பர் பட்சம் நில்லும் இரட்சண்ய வீரரே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோமாக. இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் உன்னுடனே கூட இருக்கின்றேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல்
கை போடுவதில்லை. ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மியான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனை வேளை நிகழ்வின் வாயிலாக உம்மை துதித்து பாடவும், உம்முடைய சத்தியத்தையும் உம்முடைய வாக்குத்தத்த வசனத்தையும் பெற்றுக்கொள்ள அருள் தந்திரியதற்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். உம்முடைய சத்தியத்தின்படியே நாங்கள் நடக்க அருளை தாரும் கர்த்தாவே. ஆண்டவரே, 2024 ஆண்டிலே 11 மாத காலங்கள் எங்களை நீர் தாங்கி ஏந்தி தப்புவித்து சுமந்து வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆம் கர்த்தாவே, நீர் வாக்கு தத்தத்தை பண்ணினபடியே எங்களோடு கூட பயணித்து இந்த நாள் வரையிலும் எங்களை நீர் ஆசீர்வதித்த தயவுக்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். நாங்கள் கேட்ட அனைத்து ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு தந்து எங்களை சகல சோதனைகளிலிருந்து விலக்கி மீட்டு காத்த தயவுக்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். மீண்டுமாக உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய கருத்திற்குள்ளாக ஒப்புக்கொடுத்து செபிக்கின்றோம். இப்பொழுதுமாக மனபாரத்தோடு கூட, கண்ணீரோடு கூட, வியாகுலத்தோடு கூட, துக்கத்தோடு கூட, துன்பத்தோடு கூட உம்மை நோக்கி அப்பா பிதாவே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கின்ற உமது பிள்ளைகளுடைய கண்ணீரை பாரும். நாங்கள் முகத்தை பார்க்கின்றோம், கர்த்தர் இருதயத்தை பார்க்கின்றீர். பார்த்து அதன்படியே அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். ஆம் கர்த்தாவே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும், நீர் அப்படியே செய்ய போவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வல்லமை உள்ளது. அந்த வல்லமையான வார்த்தையினாலே எங்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்லுகின்றோம். நான் உங்களை திக்கற்றவராக விடேன் என்று சொன்ன கர்த்தர், இனி பிரவேசிக்க இருக்கின்ற மாதத்திலும் ஆண்டவரை எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து இந்த வருடத்தை நன்மையினாலே நாங்கள் முடிக்க அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். எங்கெல்லாம் கர்த்தாவே இந்த வார்த்தைகளை எமது பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ அங்கெல்லாம் சமாதானம், மகிழ்ச்சி, மனநிறைவு, ஆண்டவரே அற்புதம் நிகழ அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். நீர் அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கின்றோம். துதிகன மகிமையாக உமக்கு எடுக்கின்றோம். மீட்பர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் நமக்கு சொல்லித்தந்த கர்த்தருடைய ஜெபத்தை நாம் இணைந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய ஐக்கியம், பயனெடுத்துதல் ஆசீர்வாதம் நம்முடனும் நாம் கேட்ட அனைத்து நன்மைகளுடனும் பெற இருக்கின்ற எல்லா ஆசீர்வாதத்துடனும் பிரவேசிக்க இருக்கின்ற புதிய மாதத்துடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடன் சென்று வாருங்கள். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.